அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஐயோ ஐயோ, எனக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. வணக்கம் பியூட்டிஃபுல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு another வீடியோ. போன வீடியோவுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. வீடியோ எங்களுக்கு கிரிக்கெட்லாம் பார்க்க தெரியாது, ஆனால் வீடியோ ரொம்ப ஹோல்சமாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் தேங்க்யூ ஸோ மச். யாரு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பர்சனலா. ஸோ அதை தொடர்ந்து இந்த வாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு தடபுடலான ஒரு மேட்ச் அரங்கேறி இருக்கு. இது 10வது இடத்துல இருக்கிறவங்க 8வது இடத்துல இருக்கிறது தடபுடலான ஒரு போட்டியா? சரி, ஓகே, சொல்லிதான் ஆகணும். லாஸ்ட் டைம் சேப்பாக்ல மண்ண கவுனாங்க, இந்த வாட்டி அசாம்ல போய் மண்ண கவி இருக்காங்க சிஎஸ்கே டீம். ஸோ இதை பத்தி பரவாயில்ல ஃபீல் பண்றீங்க? நல்ல ஃபீலிங். ஆக்சுவலி சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்ஸா இல்ல கேப் சூப்பர் கிங்ஸா? ஏன் கேப் அவ்வளோ டிராப் பண்றீங்க? கேப் டிராப் எவ்வளோ டிராப்? கேச்சஸ் வின் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. முக்கியமான குரூஷியல் விக்கெட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. போன மேட்ச்சுக்கு இந்த மேட்ச் ஆக்சுவலா பரவாயில்ல. கேட்ச் ட்ராப் இவன் கேட்ச் ட்ராப் தான் இதாயிடுச்சு கடைசியில. அவனுக்கு அந்த ஹெட்மேர் ட்ராப் அது பெரிய லாஸ் இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா 6 ரன்ஸ்ல தான் தோத்துருக்கீங்க. அவன் அதுக்கப்புறம் அடிச்சு ஒரு 6-7 ரன்ல தான் மேட்ச் பவர் பிளேல தோத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு கேவலமான ஒரு பவர் பிளேல அவுட் ஆகி, ஐ மீன் அப்படி ஒரு பவர் பிளே வந்து நான் கடைசியா இப்பயோ பார்த்தது இல்லை. ஸ்டீஃபன் ஃபிளமிங் வேற வந்துட்டு மேட்சுக்கு முன்னாடி இன்டர்வியூல கொடுத்துருக்கேன். அப்படி எல்லாரும் பேட்டிங் வந்து அடிச்சு பிடிச்சி ஆடுறாங்க, நீங்க மட்டும் ஏன் இதாக சொல்றது கேட்டிருக்காங்க போல. கேட்டதுக்கு நம்ம ஹிஸ்டர் சைட்ல சொல்லும் போது கடைசியில் யார் ஃபர்ஸ்ட் ரன், லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் ரன்றது முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசி, ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் அப்படி வரவே வராது. வந்து சரி இன்னைக்கு சம்பவம் ஆகுது, கேமரா வேற அவர்கிட்டயே பேன் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா சரி இன்னைக்கு ஏதோ இருக்கு, கிட்டதான் போய் தோத்துருக்காங்க. பட் தென் பவர் பிளேல வந்துட்டு 3 ஓவர் 4 ரன் தானல. ஆமா, அந்த மாதிரிதான் ஏதோ அவ்வளோ சுமாரான ஒரு பவர் பிளேல இங்க ஐபிஎல்ல பவர் பிளேல நீங்க அடிக்கலன்னா கேம் டன். அங்கே 50 கூட இல்லை அப்படின்னாலே டன் தான். இங்க கடைசி ஓவர்ல அடிச்சுதான் 40 கிட்டே கொண்டு வந்தாங்க. அதுக்கும் 1-2 விக்கெட்டோ. எல்லா டீமும் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி எடுத்தோடனே பிக்கப் ஆகி ஜுல்லுன்னு போகுது. நீங்க இல்ல ஒண்ணும் இல்ல, புல்லட் மாதிரி புட்டு நீ காலையிலுமே வந்துட்டு எஸ்ஆர்எச் அப்படிதான். ஆனா எஸ்ஆர்எச் தோத்துறாங்க. பட் தென் பவர் பிளே 3 விக்கெட் விட்டானுங்க இன்னைக்கு மதிய மேட்ச்ல. விட்டுட்டு அது புது பிளேயர் ஒருத்தன் அனிகேத் வர்மான்னு நினைக்கிறேன். அவனும் கிளாஸ் பழகுறானுங்க. 50 ரன் பார்ட்னர்ஷிப், 30 பால் 25 பால் 30 பால்ல. அதான் யோசிக்கிறேன், இப்ப நம்ம டீம்ல யங்ஸ்டர்ஸ் சொல்லி விஜய் சங்கரை கூட்டின்னு வரீங்க. விஜய் சங்கர் நல்லாதான், அவன் எபிலிட்டிக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்கும்போது விஜய் சங்கரோட பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல, நல்லா டேக் ஆன் பண்ணதாகட்டும். டேக் ஆன் பண்ணிட்டு கூகுளி செம்மையா விட்டான். ஒரு செம கூகுளி அது போட்டு போட்டான். இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் எனக்கு கேட்கணும், ருத்ராஜ் ஏன் ஓப்பனிங் இறங்க மாட்டாரு? ஏன்னா வந்துட்டு இந்தியன் டீம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓப்பனிங்க்கு வந்து ஆள் பிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்ததுக்கான இதுலதான் இருக்காங்க. அதனால வந்து அப்படி சொல்லலாம். அதுக்கு சிஎஸ்கே டீம் தான் பலிக்கடா அப்படி இல்லை, ஆனா அப்படிதான் சொல்லுவாங்க. பட் தென் உண்மையான ரீசன் என்னன்னா, ஆக்ஷனுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் நீங்க வந்துட்டு ஓப்பனிங் ஆட முடியும்னு கேட்டதுக்கு, முன்னாடி வந்துட்டு ராய்டு இருந்தாங்க, ரஹானி இருந்தாங்க, அந்த ஒரு எடுத்துன்னு போறது ரோல் அவங்க பார்த்துவாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் இந்த இதுல சீனியர்ஸ் யாருமே இல்லாதனால நான் அந்த ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதுதான் உண்மையா? அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நம்பிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. நல்ல மேட்ச் தான், நல்ல க்ளோஸா கொண்டு போனாங்க. கடைசி 5 ஓவர் சென்னை போட்ட 5 ஓவர்லாம் நல்ல சூப்பரா டைட் பண்றாங்க. நான் வந்துட்டு 10 ஓவர்ல 100 தாண்டானு சரி முடிஞ்ச மேட்ச். இது எங்கேயோ 210 220 இருக்குன்னா அங்கே டைட் பண்ணி ஒரு 50 ரன் நல்லா டைட் பண்ணி குறைச்சிட்டாங்க. குறைச்சதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறேன், 10 ரன் சூப்பரா, 10 ரன் அவனோட யூஸ்வல் அந்த இதுக்கு வந்துருவான். பேஷன்னா நான் அப்புறம் பேசுறேன், அதுக்கு வரேன். 10 ரன் கலில் சூப்பரா போட்டுட்டாங்க. அந்த ஒரு டேண்டர்ல என்ன மேட்டர்னா, பவர் பிளேல வந்துட்டு கலில் சூப்பரா போடுறாங்க. கலில் கூட சேர்ந்து போறதுக்கு ஆள் இல்லை. சாம்கரன் இருக்கும்போது சாம்கரன் ரன் தான் போனான். ஆஷ்னாவும் ரன்னுக்கு தான் போறாரு பவர் பிளேல போட்டா. இப்ப ஜேமி வார்டனுமே வந்துட்டு 125 கேம் பேஸ்ல அப்படியே விடுறான். அவன் இதுக்கு நல்ல ஈஸியா வருது, அடிச்சிடறானுங்க. இப்போ பவர் பிளேல போறதுக்கு ஆள் இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சாம்கரனுக்குமே போயிருக்கணும், செகண்ட் ஓவர் சாம்கரன் தான் போனா அவனுக்கும் போயிடும். இது ஒரு மாதிரி. சிஎஸ்கே என்ன 180 சேஸ் பண்ணதே கிடையாதாமே கடந்த 8 வருஷத்துல. இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க கமெண்ட். எனக்கு அதான் நம்ப முடியல. நான் தான் யோசிச்சேன், எப்படி இவ்வளவு எனக்குமே 180 சேஸ் பண்ண மாதிரி ஞாபகமும் இல்லை. அந்த டிசியோட ஒரு மேட்ச் அடிச்சானுங்க, அது 170 நினைக்கிறேன், 175. 180 தாண்டது இல்லையா நீங்க? இல்ல 7 வருஷத்துல நாங்க வந்துட்டு என்னன்னா, நாங்க அவ்வளவு தூரம் விட மாட்டோம். எங்க பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் போவாது. 200 வரைக்கும் போன பவுலிங் பிரமாதமா இருக்கு. திடீர்னு ஒரு 2022 கிளிம்ஸ் எல்லாம் வருது. மும்பையும் சென்னையும் டேபிள் லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு அடிச்சு போனாங்களே ஒரு சீசன். டேபிள் இந்த வாட்டி ரிவர்ஸ் ஆன மாதிரி. ஆமா ஆமா பாத்தியா நீ? ஆர்சிபி, டெல்லி, பஞ்சாப் இந்த டேபிள்லாம்
கீழே பாத்தீங்கன்னா ஒரு 16 கப்பு வச்சிருக்கானுங்க கீழே. சிஎஸ்கே மும்பை லாஸ்டா, கேகேஆர் இருக்கானுங்க, ராஜஸ்தான் இருக்கானுங்க. இதை நான் அப்படியே உல்டா பாத்துருக்கேன். இந்த டேபிள் அப்படியே மேலேயே இருக்கும். 18வது சீசனால புதுசா நாங்க வந்துட்டு ட்விஸ்ட் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கதை எழுதிருக்கானா அப்படின்றதும். என்ன ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க? என்ன தோனி இந்த வாட்டியும் சீக்கிரம் வந்தாரு? உனக்கு வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. அந்த மனுஷனை விடுங்களையா. இல்ல இப்ப ஓவர் 10 முன்னாடி வந்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க? எனக்கு என்னன்னா அந்த டைம்ல ஆஷனா வரல. ஆஷனா வந்துட்டு இன்னைக்கு ரன் அதிகமா கொடுத்துட்டார்ல, அதனால கான்பிடன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. இது ஆஷனுக்கு வரும். நம்ம ஆஷனா வந்துட்டு நான் பேசுறேன். இல்ல நான் என்ன யோசிச்சேன்னா ஓவர் 10 இப்போ அவன் என்ட்ரி பாயிண்ட் வந்து தோனி என்ட்ரி பாயிண்ட் 15 ஓவர்ஸ் மேல வந்துருச்சு. அதனாலதான் என்ட்ரி பாயிண்ட்னா எந்த ஓவர்ல நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி அது எல்லா டீமுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ரஜத் பட்டிதார்லாம் அவனுக்கு என்ட்ரி பாயிண்ட் ஒரு 9 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் இருக்கும். அந்த டயத்துக்குள்ள அதுக்கு முன்னாடி விக்கெட் போச்சுன்னா வேற ஏதாவது வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஃப்ளோட்டர் மாதிரி வேற இருந்து அதை அமைச்சுடுவாங்க. இப்ப தோனியோட என்ட்ரி பாயிண்ட் 15 ஓவர்ஸ் 16 ஓவர்ஸ் தான். 5 ஓவர் தான் ஆடுவார். 5 ஓவர் தான் ஆடுவார். 50 ஆடு நடிப்பாரு. இல்ல எனக்கு புரியல, வெறுப்பாகுதுங்க சீரியஸா. எனக்கு மட்டும்தான் அந்த ஆதகமா ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கா? டிவி பார்த்துட்டு இருக்கும் போது தோனி எப்படா வந்து ஆடுவாருன்ற ஏக்கத்துல பார்க்கும்போது எல்லா ஆடுலயும் தோனி வந்து இந்த ஃபேன் விற்கிறது, ஏசி விற்கிறது, எதுக்கு இதெல்லாம்? எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது. தப்பா தமிழ வேற பேசிக்கிட்டு அவர் பேசல, டப்பிங் கொடுக்குறாங்க. அது பார்க்கும்போது எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆதங்கமா இருக்கா இல்ல உங்களுக்கும்? கூட ஒரு பாட்காஸ்ட் நேரம் உட்காந்துடுறான். அது ஃபேன் தான் உங்களுக்கு எந்த ஃபேன் சார் பிடிக்கும் அப்படின்னு முடிச்சானுங்க. இல்ல ஆடு தான் கிரியேட்டிவா வந்து தொலைய மாட்டேங்குது. எல்லாம் 10 செகண்ட்ல போட்டு தள்ளணும், எல்லாத்தையும் இன்ஃபோ வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணணும்னு. முன்னாடி ஆட் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சென்டர் ஃபிரஷ் ஆட்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்கும். ஒரு ஆடு கிரியேட்டிவிட்டியே மூளை மங்கி போய் அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஆடு பார்க்கவே முடியும். அதுவும் ரிப்பீட்டட்ல பாக்குறதுனால அப்படியே பிரெயின் ராட்ல உட்காந்து பாத்துனே ஒரு மாதிரி இருக்கு. மேட்ச் பாக்குறதே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. கமிங் பேக் டு கிரிக்கெட். இல்ல இன்னைக்கு மேட்ச்ல பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்றனால கமிங் பேக். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்குறது தான் ஒரு நல்ல மூவா தெரியுது. ஆனா இப்ப கேப்டனா இருக்கிறதுனால நான் ஓப்பனிங் இறங்கினா வந்து மீடியாலாம் ஏதாவது தப்பா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பேக் எடுத்து ஒரு 1 டவுன் இறங்குறாரோன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. அண்ட் நீங்க 1 டவுன்ல இறங்குறதும் பெரிய வித்தியாசம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஓவரே வந்துடுறீங்க வேற. அவனே சொன்னா போஸ்ட் மேட்ச்ல நீ சொன்னா எப்படிதான் வந்து அப்படிதான் வந்துகிட்டு இருக்கேன், அதனால பிரச்சனை அவனே சிரிச்சிட்டான். ருத்ராஜ் வந்து ஒரு 6 ஓவர் நிக்கிறாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, இதுக்கப்புறம் வந்து ரன் ரேட் ஏறும். ஏன்னா பால் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு, நினைச்ச இடத்துல வந்து பிளேஸ் பண்ண முடியுது பால. சோ அந்த கேப் ஃபில் பண்றதுல ருத்ராஜ் சூப்பரா பண்றாருல. அதை ஓப்பனிங்ல இருந்து ஒரு ஃப்ரெஷ் பால், ஃப்ரெஷ் ஃபீல்டு, அதுல இருந்து அவரே ஸ்டார்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஏன் 1 டவுன் இறங்குறாருன்ற டவுட் வந்து எனக்கு இருக்கு. காம்பினேஷனுக்காக அவர் வந்து ஒரு ஸ்பாட் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா இந்த வாட்டி பவர் பிளே ரொம்ப பேட். சீசனே ஒரு மாதிரி ரொம்ப சுமாரா தான் போயிட்டு இருக்கு. பவர் பிளே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ராகுல் டிராவிடுக்கு வேற ஃப்ரேம் வைக்கிறாங்க. இதெல்லாம் டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி மெட்டபரிக்கலா அவங்க கலாச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்லோவா இருந்தது பவர் பிளே. டிராவிட் கூட T20 ஆடின காலத்துல இதோட ஃபாஸ்டா இது அப்படி. சரி இந்த மேட்ச் நம்ம கொஞ்சம் திருப்பி வருவோம். எனக்கு ஒரு மாதிரி இந்த பிரகாஷ் ராஜ் இந்த படத்துல வருவார்ல, நீங்க அந்த மோட்டை நான் இந்த செகண்ட் இதுல இருக்கேன் நானு. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து முக்கியமா ஹைலைட் பண்ண வேண்டியது வந்து ராணாவோட நாக். அது வந்து அதுதான் வின்னிங் ஸ்ட்ரைக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் போடுவாங்களே பெட்டிங்லாம், அதுல கூட அவருக்கு தான் நிறைய பாயிண்ட். அது பெட்டிங் தப்பு இல்லையா? அது பெட்டிங்கும் தான். அஸ்வின் ஏதோ இதுக்கு வந்து டிஃபைன் பண்ணி பேசியிருந்தா அப்படி. அது பெட்டிங் இல்ல, அது வந்து அது வேற ஏதோ பிளானிங் ஸ்ட்ராட்டஜி மேட் லாஜிக். பட் தென் எனக்கு அது பெட்டிங் தான். நீ காசு கட்டாம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது அது வேற, பட் காசுன்னு போட்டுட்டா அது பெட்டிங் தான். லீகலி தப்பு தானே? லீகலி இல்ல, லூஃபோல்ஸ் கண்டுபிடிச்சு வச்சாங்க. அதை பத்தி பேசினா நம்மள வந்து டேக் டவுன் இது பண்ணுவாங்க, பேச முடியாது. ஸ்ட்ரைக் தான். ஓகே, எனவே அவருக்கு தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அவரோட ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப சூப்பரா, ரொம்ப சைலண்டா இருந்தாருன்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னன்னா போன சீசனுமே அவன் கொஞ்சம் மைல்டு சீசன் தான் கேகேஆரோட இருக்கும்போது, அதனால தான் அவனை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அடுத்து கேப்டன்சி அவனாதான் இருந்திருப்பான். இப்போ ஆள் இல்லாதப்போ. இப்ப ராஜஸ்தான் வந்தோடனையும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆடலாம், ஒழுங்கா ஆடலாம். நமக்குனே வருவானுங்க போல இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ ஆர்ச்சரோட ஓவருமே ஓப்பனிங் என்ன மெய்டன் விக்கெட், தரமான ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவரை பார்த்தோடனே ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா இப்படி போடுறானுங்க, இப்படி புஸ்ஸுன்னு வருது பாலு, அச்சுன்னு தடவுறான். கமெண்ட்ரியில சொல்றாங்க இது வந்து பேட்டிங் பிச்சு, ஸ்கோர் வந்து 200 220 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தா மெய்டன் விக்கெட். அடா பாவீங்களா, இதுல எப்படா ரன் அடிச்சிங்க இவ்வளவு நேரம்? அப்படிதான் இருந்துச்சு. அவங்க பவுலிங்கும் சரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்களோட ஃபீல்டிங் பீக். பழைய சிஎஸ்கே பாக்குற மாதிரி இருந்தது. எங்க பார்த்தாலும் பராக் இருக்காப்புல.
ஆமா ஒரு இது பார்த்தா லாங் ஆஃப்ல இருக்கான். இன்னொன்னு வந்துட்டு ஸ்லிப்ல நின்று இருந்தான். சரியா அந்த இவன் விக்கெட் டூபையோட விக்கெட் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாமே லாங் ஆன்ல நின்று இருந்தான் பராக். திடீர்னு வந்துட்டு லாங் ஆன்ல ஸ்லிப்ல நின்று இருந்தான். ஒரு 3 பால் ஸ்லிப்ல நின்று இந்த அசரங்கா போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்தான். கரெக்டா அந்த கேட்சிங் பொசிஷன் போனா புடிச்சான், திருப்பி வந்து லாங் ஆன் போயிட்டான். ஏன் எங்க பார்த்தாலும் பராக் இருக்க மாதிரியே தெரிஞ்சதுன்னா ஃபீல்டிங் வந்து அவ்வளோ கரெக்டா பண்ணிருக்காங்க. பால் இங்கதான் போகுது. ஸோ அங்க வந்து நம்ம ஃபீல்டர்ஸ் யார் இருக்கணும்ன்றது முதற்கொண்டு பிளான் பண்ணி. சென்னையில வந்து முன்னாடி உனக்கு வந்து ரிச் ஒரு ஃபீல்டிங் இருக்கு. ஸ்டாண்டர் இருப்பான், ஸ்டாண்டர் சப்ஸ்டியூட் டபுள் போட்டுருவாங்க. ஃபேஃப் இருப்பான், ரெய்னா இருப்பான். அந்த டயத்துல அந்த மாதிரி இருந்தது. இந்த வாட்டி ராஜஸ்தானோட அந்த பாஞ்சு எப்பவுமே 2 குரூஷியல் கேட்சஸ். ஒன்னு தோனி கேட்ச் அந்த கடைசியில ஒண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு கேட்ச் செமையா பிடிச்சோம். இம்ப்ரெசிவ் கேட்சஸ். அவங்களோட கேட்ச் எல்லாமே இம்ப்ரெசிவா இருந்தது. அண்ட் ஆல்சோ விஜய் சங்கரோட கேட்சும் சூப்பரா இருந்தது. விஜய் சங்கர் கேட்ச் இல்ல, கூகுள் அது. இவன் அசரங்கா போடுவான். அசரங்கா 4 விக்கெட். விஜய் சங்கர் கேட்ச் பிடிச்சாங்க. பிடிச்ச கேட்சா அது பிடிச்ச கேட்ச். அது வந்து 2 டைவ். அந்த கேட்சை பார்த்துட்டு ஓகே ஃபீல்டிங் இஸ் கிரேட் அப்படின்னு பார்த்தா பால் வருது. டஃப் கேட்ச். அது மேல ரொம்ப ஹைட். அது ஏன் நீ ஓவர் ரன் பண்ணிட்ட, பால் பொசிஷன் நீங்க விழுதுன்னா நீ ஒரு 2 அடி பின்னாடி என்னன்னா இப்படி பிடிக்க வேண்டிய கேட்ச். கேட்டேன் ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடி போயிட்டான். நம்ம எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறது இல்லையா, அவன் தெரியாதா பால் வருதுன்னா போய் பால் விழுகிற இடத்துலயே இப்ப கொஞ்சம் பின்னாடி நடந்தா உனக்கு வந்து கம்ஃபர்டபுளா. சரி அதெல்லாம் விடு. கேட்ச் வந்து இப்படி பிடிச்சாரு. அது வந்து bowling பத்தி நல்ல வேலை பிடிச்சிட்டாரு. பிடிக்கலையோ இல்லையோ இன்னைக்கு சேனல் கமெண்ட்ஸ்ல போய் கலைய ஊத்திருப்பானுங்க. அவரை ஸ்ட்ரைக் அடிச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அசரங்காவோட பவுலிங் வந்து அசர வைக்கிற மாதிரி இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுவும் தமிழ் முடிச்சிட்டு அந்த செலிப்ரேஷன்ஸ்லாம் சம்பந்தமே செலிப்ரேஷன் புஷ்பா கலந்துறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் கலந்து இல்ல அவனே வந்து ரொம்ப நாள் கழிச்சு விக்கெட் எடுக்கிறான். ஆக்சுவலா T20ல வந்து நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஒண்ணு கொடுத்தா 60 ரன் கொடுப்பான், இல்ல நான் விக்கெட் நல்லா எடுப்பான். அந்த மாதிரி ஒரு இது எனக்கு தெரிஞ்சு. ஏன் அவ்வளோ எக்ஸாஜரேட்டட் செலிப்ரேஷன் இருந்ததுன்னா ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் விக்கெட் எடுத்தான். எனக்கு செம்ம பால் இது. இந்த விஜய் சங்கர் ஒரு கரெக்டா பேட்டை தடவை இப்படி உள்ள வருது. செம்ம பால். நல்ல கூகுள் அது போட்டு டடக்குச்சு நல்ல திரும்ப ரிப்பீட்ல வர போட்டு காமிச்சாங்க. அதே மாதிரி நம்ம டீம்ல சொல்லணும்னா 100 பத்தி 100 வந்து 100 வந்துட்டு அவன் ஆப்கானிஸ்தான்காரன் கிடையாது. இங்க வந்து ராயப்பேட்டையில வந்துட்டு அவன் வீடு எடுத்து கொடுக்கலாம் அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒண்ணு சொல்ல போனா சிஎஸ்கே வந்து இப்ப 6 ரன்ல தோத்தீங்கல்ல, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் 100ன்னு சொல்லலாம். ஏன்னா ஆபத்துன்னு வரும்போது இப்ப யாரா இருந்தாலும் 100க்கு போன் அடிப்பாங்களே, அந்த மாதிரி சிஎஸ்கே ஆபத்துன்னு வரும்போது 100 தான் வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு பவுலிங் போடுறதுக்கு. தூக்கிடு 100ம் 10 ரனாவும் சூப்பரா போட்டாங்க. 10 ரனாவோட அந்த 2023 ஜெம்ஸா 24 இந்த வருஷத்தோட அப்படியே உங்க டீம் பவுலிங் நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் வந்து ரன் அதிகமா போயிடுது. பவர் பிளேலயே முடிச்சிடறானுங்க, மேட்ச் க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. பவர் பிளேல வந்துட்டு இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலிலுக்கு கூட போட ஆள் இல்ல. அது ஒண்ணு. ஆஷனா வந்துட்டு விக்கெட் எடுத்துட்டாரு, நிதிஷான விக்கெட் எடுத்துட்டாரு. வந்து ஒரு குட் கம்பேக் போட்டு பொழக்குறாங்க. ஆஷனாவ ஒரு மாதிரி அவரே தலையில கை வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அவர் முகத்திலேயே அந்த ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எடுத்ததுதான் அந்த விக்கெட். அது ஒரு நல்ல விக்கெட். ஏன்னா ஏறி வந்து ஆடுறான்னு தெரிஞ்சிருச்சு. பின்னாடி தோனி இருக்கும் போது நீங்க வந்து கிரீஸை தாண்டலாமா? அபிஷியலா நீங்க அதை தாண்டும் போதே அவுட்டுறானா? எதுக்கு தாண்டுறீங்க? அதை பின்னாடி தோனி இருக்காரு. டாக்டிக்கல் பவுலர் வந்து பவுல் பண்ணான். 36 6 ஓவர் தான் 6 ஓவர்ல 80 அடிச்சுட்டான். அவன் ரோல் முடிஞ்சிச்சு. நான் அவ்வளோ ஃபயரா இருந்து பவர் பிளேல பாக்கும்போது ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 250 இருந்துச்சு. ஐயோ நீங்க 250 அடிக்க மாட்டானுங்க இல்லைங்க 250 அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஆனா நல்ல டைட் பண்ணிட்டானுங்க. டைட் பண்ணி யூஸ் டைட் பண்ணாங்க. இல்ல நீ 10 ஓவருக்கு 100ல இருந்து திடீர்னு 20 ஓவருக்கு 180 175 180 வந்துச்சுல, அதுவே பெரிய இதுதான். ருத்ராஜே என்ன சொல்றாரு, 180 அடிக்கக்கூடிய டார்கெட் தான் கேசபிள் தான் சொன்னான். ஆனா நாங்க அடிக்க வைக்கலன்ட்டான். இதுக்கு மேல என்ன சொல்றது? இன்னொன்னு சொல்றாங்களே, இப்ப பத்திரனாக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால வந்து பவுலிங் ஆக்ஷன் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்றாங்களே, அது எந்த வகையிலயாவது கேமை பாதிக்குது, பத்திரனாவோட கேமை பாதிக்குதுன்னு ஃபீல் பண்றியா? இப்படி போடுறதுனால ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் இங்க வரும். சோ ஆக்ஷனை வந்துட்டு இப்படி தூக்குனானா கொஞ்சம் ரிலீவ் ஆகும். அதுதான் ஐயா என்னையா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கய்யா, கொஞ்ச நேரம் கடைசி 11 பால்ல 16 ரன் அடிச்சு நீங்க உள்ள வர சரி உட்கார பெரியவரை
என்ன சொல்லிட்டு இருந்தேன் பத்திரானா இப்ப ஆக்ஷன் மாத்தினான் கொஞ்சம். அவன் SA20 இருந்து அந்த மாத்தின ஆக்ஷன் தான் சவுத் ஆப்பிரிக்கா T20 அங்க வந்துட்டு ஜோபக் சூப்பர் கிங்ஸோட ஃபேன்டசி தான் ஆடிட்டு இருந்தான். அங்க போடும்போது அங்கேயே வந்துட்டு செம்மையா அடி வாங்க, எல்லா மேட்சும் அடி வாங்கினாங்க. அவன் எடுத்து வைக்கணும் ரன் அவுட் மட்டும் தான், அந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருந்தான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடலாம் இன்ஜுரின்னு சொன்னானுங்க. அப்ப அதனால உட்காந்துட்டாரு அவரு. இப்போ அதுதான் கண்டிப்பா அது அஃபெக்ட் ஆகும். இப்போ திடீர்னு இப்போ கொஞ்சம் அந்த மாத்தின ஆக்ஷன் கொஞ்சம் யூஸ் டு ஆகிட்டான்னு நினைக்கிறேன், பழகிட்டான். அதனால கொஞ்சம் நல்லா வருது பால் அவங்க கையில இருந்து. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கேம் எந்த வகையிலும் பாதிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, ஆனா அதுக்கப்புறம் பத்திரானா சரியான யாக்கரு. ஒரு விக்கெட் எடுத்த ஒரு ஓவர்ல ரெண்டு வைடு போடுறான், 8 பால் போடுறாங்க. அதுதான் ஒரே ஒரு நீ ஆறுனா 10 ஓவர்ல -2 தான் ஆரம்பிக்கணும். எக்ஸ்ட்ராஸ் வரதான் செய்யும். ஃபீல்டிங்லயுமே பத்திரானா வந்து அந்த பழைய சிக்னேச்சர் கேட்சை புடிச்சு படுத்த மாதிரி அந்த சிரிக்கிறது, அஞ்சலி அந்த மாதிரி ஒரு கேட்ச் அதுவும் நல்லா இருந்துச்சு. குட் ஜாப் பத்திரானா. கடைசியா தோனி ஜடேஜா இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரியே 2 பேரும் வந்து அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல வந்து பிளேஸ் ஆனது, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இவங்க 2 பேர் வந்து ஒரு ரிமார்க்கபிள் பார்ட்னர்ஷிப். ஒரு 2023 ஓப்பன் வந்திருக்கோம், இப்ப தெரியல. ஆனஸ்டா ஜடேஜா வந்தபோது எனக்கு நீ பார்த்தேன்னு ஒரு 6 பாலுக்கு 6 சிங்கிள் தட்டி செட்டில் ஆகுறதுங்க டைமே இல்லை. அவன் வரும்போது 80 ரன் 70 ரன் தேவை. அங்க உட்காந்து நீ சிங்கிள் தட்டிட்டு இருந்தேன்னு என்ன அப்ப என்ன பண்ணுங்க? நீ எனக்கு தெரிஞ்சு CSK வந்து 20 ஓவர் ஃபார்மேட்லாம் வராதிங்க, இந்த மாதிரி IPL வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதுல ஆடுங்க. ஸ்லோவா அப்படியே டேக் ஆஃப் பண்ணி பொறுமையா ஒரு 2-3 நாள் ஆடினீங்கன்னா கரெக்டா இருக்கும்ல. நான் யோசித்தேன், ஏன்னா 20 ஓவர் ஃபார்மேட்டுக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க. இல்ல பவர் பிளேன்னு ஒரு விஷயம் இருக்கு, அது சுத்தமா பவரே கிடையாது. கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான் அது. என்னதான் சொல்லுவீங்களா, ஆடி தொலைய மாட்டேங்கிறாங்க. நான் ஆனா லாஸ்ட் ஓவர் வந்து ஆர்ச்சருக்கு தான் போகும்னு நினைச்சேன். சந்தீப் வந்து கூலா ஹேண்டில் பண்ணாரு அதை. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு வைட போட்டல இருக்கே அப்படின்னா அதுலயுமே அந்த 2 வைடு போட்டுருப்பாங்க, 2-3 வைடு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த பிரஷர் இருந்தது. ஏன்னா தோனி நிக்கிறது யாரு, எதிரில நிக்கிறது யாரு, இப்படி சொல்லிதான் 4 கப்பு போச்சு. 19ல கப்பு போச்சு. ஃபீல்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு 6th 7th பிளேஸ்க்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4th வரணும்னா இன்னும் பேட்டிங்லாம் பெட்டர் பண்ணணும், ஓப்பனிங்லாம் ஆள் கரெக்டா இருக்கணும். பேசு எனக்கு தெரிஞ்சு CSK மேட்சஸ்க்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு உட்காந்தான். போற போக்க பார்த்தா பிளே ஆஃப்க்கு அப்புறம் வீடியோவே வராது போல் இருக்கு. அந்த நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. பிளே ஆஃப்க்கு அப்புறம் இல்ல, போற போக்க பார்த்தா மேல கூட போட முடியாது போல. ஆமா, பவர் பிளேயர் என்ன சொன்ன மாதிரி ருத்துராஜ் இன்னும் கொஞ்சம் வேகமா ஆடி இருக்கலாம். பட் இந்த டீமை வச்சுட்டு சீக்கிரமா ஆட சொல்லுங்க. இந்த டீமை வச்சுக்கிட்டு இதுதான் பண்ண முடியாம என்னத்த சொல்ல. அவங்க பேட்டிங் பெட்டரா இருந்ததுன்னு நினைக்கிறியா? இல்ல, அதான் சொல்றேன்ல, பேட்டிங் வந்துட்டு 4 வரைக்கும் தான் வாங்கல, 4-5 வரைக்கும் தான் வாங்கிருக்கு. ராணா, பராக் இருக்கு, ஹெட்மேர் வரைக்கும் தான் அவங்க பேட்டிங். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் வந்துடும். இப்ப உனக்கு இங்க அப்படி கிடையாது. உனக்கு பேட்டிங் வந்து 8 வரைக்கும் இருக்கு. 100 அஸ்வின் இருக்கு. அஸ்வின் 8ல ஆறானா 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. உனக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அதுதான் இங்க ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பேட்டிங் வீக்கா இருக்க டீம் வந்து நல்ல ரன் கொடுத்துட்டாங்க. உங்களால அந்த ரன்னை சேஸே பண்ண முடியல. இத்தனைக்கும் பவுலிங் உங்ககிட்ட இருக்கு, வெயிட்டா தான் இருக்கீங்க. பவர் பிளே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. பவர் பிளே மட்டும் தனியா போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது பெட்டர் CSK. அது இவங்க பேட்டிங்கா இருந்தாலும் சரி, இவங்க பவுலிங்கா இருந்தாலும் சரி, பவர் பிளேல CSK அவங்களோட ட்ராக்கை லூஸ் பண்றாங்க. ஆமா, பவுலிங்லயாச்சும் நீ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண உனக்கு இது இருக்கு, ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு அன்சுல் கம்போஸ் மாதிரி மகாராஷ்டிரா பவுலர் அவன் நல்லா போட்டுருக்கான்னு கேள்விப்பட்டேன். மும்பைக்கும் நல்லா போட்டிருக்கான், எம்ஐக்கும் ஆடினான், எம்ஐ நல்லா போட்டான். அவனெல்லாம் கொண்டு வரலாம். அவனை இம்பாக்ட் பிளேயர் வச்சுட்டு துபாய் ஒரு ஸ்குவாட்ல வைக்கலாம். ஒரு ஆனா ஒரு இன்னொரு கம்மி யாராவது ஒரு வெளில உட்கார மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணலாம். பேட்டிங்ல அவங்களுக்கு வந்து நல்ல ஆள் இருக்கு ஆடுறதுக்கு. ஆனஸ்டா சொல்லணும், இன்டென்ட் காமிக்கணும், இன்டென்ட் காமிச்சு அடிக்கணும். இன்டென்ட் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு சீசன். போக போக ஆக்சுவலா இன்னொரு விதத்துல அது நல்லது. இப்பவே இந்த ஃபால்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு 8வது 9வது மேட்ச்ல போயிட்டு ஃபால்ட்டை கண்டுபிடிக்காம இப்ப கண்டுபிடிச்சா அவனை ஃபிக்ஸ் பண்றது டைம் ஆச்சு இருக்கு. இவங்க ஏதாச்சும் பண்ணி உருட்டி வந்துருவானுங்க. 4th பிளேஸ் 3rd பிளேஸ் வந்துருவானுங்க. அங்க இருந்து என்ன பண்றாங்க பிரச்சனை. இப்ப இங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு இந்த ஓட்டையெல்லாம் அடிக்கணும்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. இதுல இருந்து அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆனான்றதுதான். இந்த மாதிரி ஏற்கனவே இருந்திருக்கு CSK கிட்ட. சொல்ல வந்துருவானுங்க அவனுங்க. கொஞ்சம் அந்த பிரச்சனை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்துருவாங்க. நீங்க தான் வந்து டீம்ல எந்த சேஞ்சஸ்மே கொண்டு வர மாட்டீங்களே. இந்த டீமை வச்சே பிளே ஆஃப். அது தோனி டீம், ருத்ராஜ் டீம். 10ல 2 சேஞ்ச் எல்லாம் நீ 2 பேர் இன்ஜூர் ஆனதான் சேஞ்ச் வரும். அப்படிலாம் கரெக்ட். இப்ப மாத்திரானாலே இது ஆயிடுச்சு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அப்ப அடுத்து தோனியும் தூக்கிடுவீங்க? இல்ல, அது நடக்காது.
டிக்கெட் சேல் ஆகும்ல. டிக்கெட் சேல் ஆகணும். நீங்க விளம்பரம் போடுவீங்கல்ல, பெரியவர் என்ன பண்றாங்க தெரியும் வச்சு. அது உண்மையாயிடுச்சு ஆக்சுவலி. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இல்ல இல்ல அந்த இன்னும் அடிக்கலாம். அந்த கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வரணும். அவ்வளவுதான். இப்பயுமே இன்னைக்கு வந்து அவர் ஆடினது, இப்பயுமே அவர் வந்து ஆடினது சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நல்லா இருக்கு. வாவ், ஸ்ட்ரைட்ல ஒரு சிக்ஸ்லாம் அதெல்லாம் தரமா இருக்கு. அது இருக்கு அவர்கிட்ட. அந்த ஃப்ரண்ட்ல வந்து ஏன் வந்து அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாருன்னு தெரியல. நம்ம வந்து ஒரு 17th ஓவர்ல தான் வந்து நம்மளோட இதை காட்டணும், அதுக்கு முன்னாடி அடிச்சிடக்கூடாது. ஏன் ஒரு மாதிரி நாட் அவுட்டாவே இருந்துடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்ல தெரியல. தெரியல அவர்கிட்ட தான். அவுட் ஆனா பிரச்சனை கிடையாது. ஏன்னா தோனி வந்து அவுட் ஆகுறதுக்கு எல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. நம்ம பார்த்திருப்போம் எவ்வளவு விக்கெட், எவ்வளவு ரிஸ்க் டேக்கிங் ஒரு பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு. இப்பயுமே அவர் வந்து நாட் அவுட் ஆகணும் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் இருக்காது. என்ன யூஸ் ஆகுது T20 ஸ்குவாட்ல திருப்பி எப்ப போறாரு தேவையில்ல. ஆனா இப்ப சிஎஸ்கே பிரான்சைஸே வந்து தோனியை தான் வந்து அது ப்ராபபிலி ஸ்ட்ராட்டஜி ஐடியெல்லாம் பாக்குது. அது ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் ப்ராபபிலி. இந்த 3 ஓவர் நீங்க வாங்க அந்த அடிங்க, அந்த 3 ஓவர்ல உங்க விக்கெட் விட்டா பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து விடாதீங்க. ஏன்னா விட்டுட்டா ஆள் இல்லை அடுத்து அடிக்க. இப்ப 13வது ஓவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கேன். நான் என்ன சொல்றேன், அதுக்கு முன்னாடியே வந்து அவுட் ஆனாலும் பரவாயில்லன்ற நானு. தெரியல, அது டீமுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் இன்னமும். எனிவேஸ் இட் வாஸ் a குட் கேம். தோப்பது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை, மறுபடியும் மீண்டும் தோக்குறாங்க. பட் எனிவேஸ் we are looking up for the comeback. நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அதான் எதிர்பார்க்கறாங்க சிஎஸ்கேவோட கம்பேக்கு. பிகாஸ் மீண்டும் தோக்குறது வந்து comeback will be stronger than our setback. நான் பார்த்தாச்சு. உடனே ஒன்ஸ் அ லயன் ஆல்வேஸ் அ லயன், ஒன்ஸ் அப்பான் அ டைம் தெரியல கோஸ்ட் நிறைய தூக்கிட்டு வருவாங்க. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்து ஃபீல்டிங்கை வந்து டைட் பண்ணால் ஒழிய உங்களால அடுத்தடுத்த மேட்சஸ்ல வந்து உங்களோட லெகசியை மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா சிஎஸ்கே டிசால்வ் ஆகுறத இந்த வாட்டி நம்ம ஃபேன்ஸ் அடுத்த சீசன்ல பில் பண்றாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு மனசு சொல்ல ஏதாவது பண்ணி கொண்டு வந்துருவாங்க பாரு. ஏன்னா பிசினஸ் இருக்கு எண்ட் ஆஃப் த டே. அப்படி சொல்ல, நீ எந்த கிரவுண்டுக்கு வேணா போங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் இன்னைக்கு அசாம்ல ஆட்டுருக்கானுங்க. அசாம் மாதிரியே தெரியல, அது சீரியஸா அசாம் மாதிரியே தெரியல. என்னதான் ஸ்டேடியம் ஃபுல்லா பிங்க் அடிச்சு வச்சிருந்தாலும் எல்லோ தான் விட்னஸ் பண்ண முடிஞ்சுது. அவ்வளவு பெரிய சிஎஸ்கே பிரான்சைஸ அடுத்த ஆளுக்கு வந்து இப்ப கொடுத்துட்டாரு. இப்ப அந்த லெகசியை வந்து கேரி அவுட் பண்ண வேண்டியது ருத்ராஜோட கடமை தான். வேற ஃபீல்டிங்கா இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும், பிளானிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்ப ருத்ராஜ் டேக் ஓவர் பண்ணி he should own it. நான் ஓப்பனிங் இறங்குறேன், இதான் மேட்ரு, இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது வந்து இன்னும் அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா நான் ஒன்று வந்து இறங்குறேன், என் டீம் இந்த தேவைப்படுது, நான் பண்றேன், அதை வந்துட்டு இன்னும் அதை டேக் ஆன் பண்ணி பண்ணலாம். எனிவேஸ் தட் ஒர்க்ஸ். ஓகேயா, பவுலிங்ல சரி பேட்டிங்ல சரி அந்த இது இன்னும் பவர் பிளேல நல்ல கான்செப்ட். ஒரு இதுல ஹாப்பியா இருக்கு என்னன்னா, இந்த ஃபிளாவா இருக்குன்னு அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டானுங்கன்னா அங்க இருந்து ஃபிக்ஸ் பண்றது அவனுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டானுங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையா பார்த்தாங்கன்னா நம்மளே இவ்வளவு பேசுறோம், அவங்க யோசிக்க மாட்டாங்களா? டீம் மீட்டிங் எல்லாம் போட்டு வந்துடும். சிஎஸ்கே தானே, கோடியா ஆர்சிபி தானே, சரி வந்துடும். ஒரு நல்ல க்ளோஸ் த்ரில்லர் பார்த்தோம். பட் தென் இட் இஸ் ஆல்வேஸ் ஆர்ஆர்எஸ் மேட்ச் தான். மாதிரி மதில் மேல் புனை மாதிரி தான் இருந்தானுங்க. பட் எனக்கு மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு தட் இந்த ராஜஸ்தான் மேட்ச் தான். ஏன்னா இட் வாஸ் தேர் மேட்ச் டு லூஸ். அவுட் ஆஃப் ஃபார்மாவே இருந்தாலும் சிஎஸ்கே கிட்ட ஜெயிச்சிடறாங்க. ஆமா, அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ். நிதிஷ் ராணா அவுட் ஆஃப் ஃபார்ம், ஆர்ச்சர் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஆர்ச்சர்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ன்ற இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்துட்டு என்னடா சொல்றீங்க? அவுட் ஆஃப் ஃபார்மா? பாரு, அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் பாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளவு கொடுத்தா தெரியுமா? அவன் எவ்வளவு 76 ரன் கொடுத்தான். 76 ரன் 4 ஓவர்ல. கம்பேக்ன்றாங்க. கம்பேக் வரும். சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் இட்ஸ் தேர் கம்பேக். ஸோ ஐ திங்க் தே வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். அந்த ஃபிளாஸ் இப்பவே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. என்ன சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டானுங்கன்னா இனிமே கலக்கல் தான். இன்னைக்கு இந்த வீடியோ வந்துட்டு கலக்கல். நன்றிங்க, வணக்கம். சிஎஸ்கே வின் பண்ண வேண்டிய மேட்ச் இது. சிஎஸ்கே அவ்வளவு ஈஸியாவும் விட்டு கொடுக்கல. கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் கால் தான். ஒரு 6 ரன் டிஃபரன்ஸ்ல தான் வந்து லூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி கிட்ட தோத்த அளவுக்கு இல்ல. எப்பயுமே ஃபெயில் ஆகுது ஸ்டூடெண்ட். பார்டர்ல வந்து ஃபெயில் ஆனா அப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, இது கூட வந்து அந்த ஜஸ்ட் பாஸ் போடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா 6 ரன்ஸ் தான், ஜஸ்ட் ஒன் ஷாட் அவே. யார் மேலேயுமே பிளேம் பண்ண முடியாது. இது அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், நிறைய பேசலாம், சொல்லலாம். பட் தென் ஆனா நடந்தது இவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. சிஎஸ்கே தோத்துட்டாங்க. ஸோ 2 பாயிண்ட்ஸ் மறுபடியும் லூஸ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் தோல்வி அடைந்த சிஎஸ்கே டெல்லியை எதிர்த்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இவனே இல்லைன்றான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, சிஎஸ்கே வில் டெஃபினெட்லி. அதுக்கு அடுத்த மேட்ச் கண்டிப்பா தோத்துவாங்க பஞ்சாபோட. ஐ டோன்ட் திங்க் தே ஸ்டாண்ட் a chance. சிஎஸ்கே இஸ் நாட் ஜஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், இட்ஸ் கம்பேக் சூப்பர் கிங்ஸ். அதனால எப்படி இருந்தாலுமே we will look it up to it. ஸோ
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல் மென்மேலும் நிறைய கிரிக்கெட் அனாலிட்டிக்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதை எதுக்குடா நான் ஷேர் பண்ணும்? ஏன்னா நானே பொழுது போலன்னு பார்த்துக்கிட்டு இருக்க உண்டு. நான் எதுக்குடா என் உறவினர்களுக்கெல்லாம் உன்னை ஷேர் பண்ணி நான் வெற்றியா இருக்கேன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன். நான் சொல்லவா? சொல்லு. எப்படி இருந்தாலும் காலைல ஃபார்வர்ட் அனுப்புவீங்களா? அதோட சேர்த்து அனுப்புங்க. ஓகே, ஷட்டர் சாத்திக்கலாமா? சாத்தி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ இட்ஸ் மீ ஸ்ரீ குமாரவேல் சைனிங் ஆஃப் அண்ட் திஸ் இஸ் அருண் பாலாஜி ஃபார் யூ அண்ட் என்றென்றும் தல தோனி. அந்த மனுஷனை நம்மளாச்சும் விற்காம இருப்பான். ஆஃப் பண்ணி கேமராவை 10,000 15,000 டிக்கெட்டு. 15,000 டிக்கெட் வாங்கி ஸ்டேடியம்ல போய் பாக்குறவங்களுக்கு இந்த மேட்ச் ஒர்த்தா இல்லை? ஏன் தோனி வந்தாரு? 15,000 கொடுத்து எந்த 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டும் ஈக்குவல். அப்படிலாம் இல்லை, நிறைய இருக்கு. சட்டை சாத்திருக்கலாம்.